ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி பார்க்கலாம். அதுவும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பாசந்தி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப ஈஸியாக வீட்டிலையே செஞ்சிடலாம். அதுவும் 1/2 லிட்டர் பாலில் ரொம்ப டேஸ்டியான பாசந்தி செய்யலாம். ஒரு கடாயில் 1/2 லிட்டர் திக்கான பால் எடுத்திருக்கேன். அது நல்லா கொதிக்கிற வரைக்கும் நல்லா கிளறி விடுங்க. நல்லா கொதித்து வந்தோடனே இது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. சைடுலெல்லாம் இது மாதிரி ஏடு படியும், அதையெல்லாம் கொஞ்சம் எடுத்து விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிளறி விடுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா பால் பொங்க ஆரம்பிச்சிடும், சரியாக கிளற முடியாது. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா இது மாதிரி எடுத்து விட்டு கிளறி விடுங்க. பால் நல்லா திக்காகி வரணும், அது வரைக்கும் கைவிடாமல் கிளறுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக ஏடும் படிய ஆரம்பிச்சிடுச்சு. ஏடு எல்லாத்தையும் இது மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. பாசந்தி வெளில போய் சாப்பிட்டிங்கன்னா விலையும் ரொம்ப ஜாஸ்தி. இது மாதிரி ஈஸியாக குழந்தைங்களுக்கு வீட்டிலையே செஞ்சு கொடுங்க. குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது மாதிரி நல்லா திக்காகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்போது ஒரு 5-6 முந்திரி பருப்பை பொடி பண்ணி அதில் சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காகும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இது மாதிரி நல்லா கலந்து விட்டு ஒரு சிட்டிகை ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். 3 டீஸ்பூன் சுகர் போட்டுக்கலாம். 1/2 லிட்டர் பாலுக்கு 3 டீஸ்பூன் சுகர் கரெக்டாக இருந்துச்சு. இது மாதிரி சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்போது நல்லா கொதித்து வரட்டும், அது வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க. இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போது நம்ம நறுக்கி வச்ச பாதாம் பருப்பையும் முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட குங்குமப்பூ இருந்துச்சுன்னா அதையும் கொஞ்சமாக பால் ஊற்றி ஊற வச்சுட்டு அதில் கலந்துக்கலாம். இப்போது ரெடி ஆயிடுச்சு. இந்த பாசந்தியை 1/2 hour ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்புறமேலு சாப்பிடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பாசந்தி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குமா? நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.